இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதத்திலிருந்து மின் கட்டணம் உயர்த்தப்பட உள்ளதாக மிகவும் முக்கியமான புதிய தகவல் ஒன்று விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றியும், உங்களோட வீட்டுக்கான மின் கட்டணம் எவ்வளோ வந்திருக்கு, அதை எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது, எப்படி ஆன்லைனில் பே பண்ணுறது என்பதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மின் கட்டணம் உயர்வு சம்மந்தமாக என்ன அப்டேட் என்னென்னு பார்க்கலாம். ஜூலையில் மின் கட்டணத்தை உயர்த்த முடியும்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு, மின் கட்டணத்தை 3% உயர்த்த மின் வாரியத்திற்கு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் பரிந்துரை. ஏற்கனவே 2024 ஜூலையில் 4.8%, 2023 ஜூலையில் 2.18% கட்டணம் உயர்ந்த நிலையில் தற்போது ஜூலை மாதம் மீண்டும் மின் கட்டணத்தை உயர்த்துவதற்கு முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஆணையத்தின் பரிந்துரை தொடர்பாக முதல்வரிடம் ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும் என்றும் அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். விரைவில் மின் கட்டணம் எவ்வளோ உயர்த்தப்பட்டுள்ளது என்பது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விலகும் என்று கூறப்பட்டுள்ளது. அடுத்ததாக உங்களுடைய வீட்டுக்கான மின் கட்டணம் எவ்வளோ வந்திருக்கு, அதை எப்படி ஆன்லைனில் பே பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். இதற்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு மொபைல் ஆப் மட்டும் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் சர்ச் ஆப்ஷனில் போய்ட்டு டேஞ்சன்ட் கோன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே டேஞ்சன்ட் கோன்னு சொல்லி ஒரு மொபைல் ஆப் ஷோ ஆகும். இது வந்து ஜஸ்ட் ஒரு 10 MB தான் இருக்கும். இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் கொடுங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அப்டேட் கேட்குது, நான் அப்டேட் பண்ணி ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்தோன்னே சில டீட்டெயில்ஸ்லாம் அளவு கேட்கும். அதெல்லாம் கொடுத்துட்டு உங்களோட மொபைல் நம்பர், நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் உங்களோட மொபைல் நம்பருக்கு 6 நம்பர் கொண்ட ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து அப்படியே என்டர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் வந்து 4 டிஜிட் பின் நம்பர் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதாச்சும் ஒரு 4 டிஜிட் பின் நம்பர் செட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் உங்களோட இபி பில் நம்பர்லாம் என்டர் பண்ணி ரிஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டியூ ₹95 பே பண்ணும். இதற்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 18/12/2023 சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதற்கு இபி பில்லுக்கான சர்வீஸ் கனெக்ஷன் யார் பேரில் இருக்கோ அவங்களோட நேம் ஷோ ஆகும். அதற்கு கீழே சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் இருக்கும். இந்த மெத்தடை பயன்படுத்தி உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ மின் கட்டணம் வந்துருக்கு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கு பேனோ ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் கன்சியூமர் நம்பர் எல்லாத்தையுமே இருக்கும். சூஸ் பேமெண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங் இந்த ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் யூபிஐ மூலமாக பே பண்ணணும்னா ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு யூபிஐ, கியூஆர் கோட் ஆர் எனி கார்டு, நெட் பேங்கிங் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து கார்டு, பேங்கிங், யூபிஐன்னு இருக்கும். நான் யூபிஐ மூலமாக பே பண்ணுறதால யூபிஐ செலக்ட் பண்ணுறேன். இதில் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் எல்லாமே இருக்கும். நான் கூகுள் பே செலக்ட் பண்ணிவிட்டு அதற்கான யூபிஐ ஐடி என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா யூபிஐ யார் பேரில் இருக்கோ அவங்களோட நேம் ஷோ ஆகும். அதற்கு பக்கத்தில் பேனோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். பேனோ கொடுத்தோன்னே கன்ஃபர்மேஷன் பேஜ் ஓப்பன் ஆகணும். இதில் வந்து கன்ஃபார்ம் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு டேஞ்சன்ட் கோன்னு சொல்லி அமௌண்ட் பே பண்ணுறதுக்கு காட்டும். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கூகுள் பேலேருந்து பே பண்ண சொல்லியிருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ண உடனே வந்து ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே பேமெண்ட் கம்ப்ளீட்னு சொல்லி உங்களுக்கு வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் மாதிரி வந்திருக்கு. அதன் பிறகு மறுபடியும் நீங்கள் இந்த ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நோ டியூன்னு சொல்லி டிக் மார்க் ஷோ ஆகும். இந்த மெத்தடை பயன்படுத்தி இபி பில் எவ்வளோ வந்திருக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இபி பில்லும் பே பண்ணிக்கலாம். ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் செக் பண்ணாலும் பாட்டம்லேயே வந்து 5ஆவதாக செக் ட்ரான்சாக்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.